ஹைலை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 6th இங்கிலீஷ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் வரும் அவ்வளோ பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் படிச்சுட்டு போகும் பசங்களா பக்காவா இதுலேருந்து அடித்து சொல்கிற பல கேள்விகள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. அதுவும் நாளை நடக்க போகும் தேர்வில். ஸோ அதனால தான் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் எபிசோட் கூட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்க ஒரு வேளை ஆன்சர் வேணுச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆன்சர் கேளுங்க. ஸோ சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளேஸு, லீப்டு, பேனிக் இருக்குது. நெக்ஸ்ட் ஆன்டினிம்ஸில் லோ, யங், நெசசரி. ஓகேங்களா. ஸோ தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் வித் ஃபாலோவிங் வித் கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸு. ஸோ ரெயின், டெண்டரு, செயில், இந்த பக்கம் போட்டு, கோட்டு, கோகனட் இருக்குது. ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸு. 10th வந்து பார்த்தீங்கன்னா த லேண்ட் வாஸ் வெட் அண்ட் க்ரீனா. ட்ரூ ஆர் ஃபால்ஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் 11th இந்த பாய் வாஸ் ரேதர் அன்சிம்பத்தட்டிக் டு ஹிஸ் சிஸ்டர். அப்புறம் த எக்ஸ் ஆச்சிட் அண்ட் த பேபிஸ் ஃப்ளூ அவே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 5th ரவுண்ட் பை ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் சூட்டல் கன்ஜெக்ஷன்ஸு. அவர் டீம் பிளேட் வெல் டேஷ் வான் த கேம் பட் பிகாஸ் அண்டு. நெக்ஸ்ட் 14th ஒன் யூ கேன் யூஸ் எ பென் டேஷ் எ பென்சில் ஃபார் ரைட்டிங் பட் அண்ட் ஆர். நெக்ஸ்ட் த பாக்ஸ் வாஸ் ஹெவி அண்ட் டேஷ் ஈ குட் நாட் லிஃப்ட் இட் ஸோ பிகாஸ் அண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 6th ரவுண்ட் பை ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் அட்வர்ப்ஸு. The car was moving to dash. Next 17th one Kirti was arrived dash. 18th one the lift is moving dash. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 7th round put the words in the correct order to make sentence பா. ஸோ ஆர்டர்ஸ் வந்து மாற்றி மாற்றி இருக்கும். அது கரெக்டான ஆர்டர்ஸில் மேக் பண்ணுங்கள். அதாவது இப்போ 19th பார்த்தீங்கன்னா கேம் ஆனந்த் டு ஸ்கூல் இயர்லி. ஸோ ஆனந்த் கேம் டு ஸ்கூல் இயர்லி. ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக ஃபே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 சாஃப்ட்லி முரளி ஸ்பீக்ஸு. அப்புறம் 21 வாஸ் சம்படி தேர் நியர்பை ஸ்டாண்டிங். ஓகேங்களா. ஸோ இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 8th ரோமன் கம்ப்ளீட் த ஃபாலோவிங் யூஸிங் த குரூப் நேம்ஸு. ஐ ஏட் ஏ டேஷ் ஆஃப் கிரேப்ஸு. அப்புறம் ஏ டேஷ் ஆஃப் ஃபிஷ் ஸ்வாம் பாஸ்ட் அவர் போட். 24 ஷி பாட் ஏ நியூ டேஷ் ஆஃப் ஷூஸ் ஃபார் ஹர் பர்த்டே. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, பஞ்சு, பேரு, க்ரௌடுக்கு. ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிள் 24 வந்து பார்த்தீங்கன்னா ஷி பாட் ஏ நியூ பேர் ஆஃப் ஷூஸ் ஃபார் ஹர் பர்த்டே வரும். ஸோ பேர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். ஃபுல் ஆன்சர் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் ஆன்சர் கேள்வி கொடுக்குறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 9th ஒன்ப்பா சூஸ் த கரெக்ட் ஆர்டிகல்ஸு. ஏ அண்ட் த இருக்குது. சுஜாதா இஸ் ரீடிங் டேஷ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இன் த லைப்ரரி. நெக்ஸ்ட் 26 த சைல்டு வாஸ் பிளேயிங் வித் டேஷ் எல்லோ ப்ளோனு. நெக்ஸ்ட் 27 சுரேஷ் வாஸ் அஸ்டானிஷ் டு சி ஏ டேஷ் ஹியூஜ் ஸ்டாச்சு. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங்ப்பா. ஸோ 28 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் உல்ஃபு, 29 மதர் உல்ஃபு, 30 வந்து ஷேர் கான் இருக்குது. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வித் ஏ கிரே நோஸ் ஃபீட்ஸ் ஆர் ஃபோர்ஸ் கப்ஸு. அப்புறம் த சீஃப் ஆஃப் த ஹூல்ஸ் டேஷ். அப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெக்ஸ் ஃபார் மீட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த மீல். அப்புறம் த பிக் ஒன் ஃப்ரம் வெயிங்குவா ரிவர் வித் ஏ லெம் ஃபுட். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம 2 மார்க்ஸ் பார்க்க முடியும். நான் பசங்களுக்கு முக்கியமான டவுட் வரும். நம்ம மாணவர்களுக்கு அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னன்னா அதாவது ப்ரூ எங்கள் எக்ஸாம் நடக்க போகுது நாளைக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமா, இதுதான் வருமா அப்படின்னு கேட்பீங்க. தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பராக வந்து எடுப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு மாவட்டத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் உங்கள் மாவட்டத்திலிருந்து கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சுட்டு போங்க. இதுலேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயம் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துட்டு போங்க. சரிங்களா. ஏன்னா பியூகேலேருந்து உங்களுக்கு 30 to 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 31 வை டிட் த ஃபார்மர் ஹேவ் டு ட்ராவல் ஃபார். ஸோ நெக்ஸ்ட் 32 வந்து பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் சேலஞ்ச் ஃபார் எ ரேஸு. ஸோ 33 வந்து நேம் த டூல்ஸ் தட் ஃபார்மர் ப்ராட் அவுட்டு. 34 வாட் இஸ் அபவுட் டு கோ ஆன் ஏ ஹண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செக்ஷன் சியை பொறுத்த மாதிரி மெமரி போயமில் சம்மரில் ஆரம்பிச்சுட்டு ஃபீட்டில் முடியும் மாதிரி லைன் எழுதுங்க. எல்லாம் லைன் எழுதுங்க. நெக்ஸ்ட் 13th ரொம்பப்பா. ஸோ 36 நேம் த சீசன்ஸ் மென்ஷன் இந்த போயம். அப்புறம் 37 வாட் டஸ் த சம்மர் பிரிங்கு. 38 விச் வேர்ட் ரெஃபர்ஸ் டு ரெயின். ஓகேங்களா. ஸோ பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 14th ரொம்பது பொறுத்த வரைக்கும் ரீட் த போயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஸோ போயம் லைன்ஸ் கொடுத்து கீழே கொஸ்டின் கேட்டுப்பாங்க. ஏ வந்து பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸு. பி பிக் அவுட் த ரைமிங் ஸ்கீமு. நெக்ஸ்ட் சி வந்து ரைட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த லைன்ஸ் கிவன் அபோவ். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சிங்கப்பா. நெக்ஸ்ட் 15th ஒன்று பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர்ப்பா. ஐ வாண்ட் டு சி குட்டி ஓப்பு. நெக்ஸ்ட்டு இஷி கிரேசி. அப்புறம் ஐ சே ஸ்டாப் இட் ப்ளீஸ் டூ ஸ்டாப். ஸோ இதில் யார் யார் சொன்னது டைலாக் அப்படி பார்த்து வச்சிங்க. அப்புறம் 16th ரோமன் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ப்பா. 43 டேஷ் அரைவ்ட் ட்ரென்ச் டு த ஸ்கின்னு. Next 44 the dash with 4 pillars began to overflow. 45 there was knee deep water in the dash. Next
73 ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின். ஸோ பேசேஜ் கொடுத்துருக்காங்க, கொஷின் கேட்டிருப்பாங்க. ஏ வந்து வேர் இஸ் நிக்கோ, பி வாட் இஸ் த நேம் ஆஃப் த பெட்டு, சி வை டஸ் நிக்கோ கோ டு த பாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷனில் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 18th ஒன்று பொறுத்த வரைக்கும் லுக், இந்த பிக்சரை பார்த்தோன்னே நம்ம பசங்களுக்கு நேற்று வந்து ஒரு 5 சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கூடிய எல்லா கேள்வியும் நல்லா படித்து வச்சுருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் சொல்லி கேட்க போகிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், போய் ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.